நிறைய இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ஜெயிக்கிறாங்க, வராங்கல்ல. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அவருடைய வளர்ச்சியுமே எனக்கு பெரிய சந்தோஷத்த தான் குடுத்துருக்கே தவிர, ஒரு வகையில கூட எனக்கு வருத்தம் குடுக்கல. ஆனா வருத்தங்கிறது என்னன்னா, ஆ நீங்க ஒரு இடத்துல மேல போணும்னு நெனைக்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்க எடுத்து வைக்கிற முயற்சி இருக்குல்ல, அது தப்பான பாதையில இருக்குங்கும்போது மட்டும் தான் ஒரு பிரதரா, ஒரு வெல் விஷரா ஏன்னா நானும் எனக்கும் சப்போர்ட் இல்லாம தான் நானும் ஊர்ல வந்தேன். அவருக்கும் எந்த பேக்கிரவுண்டும் இல்லாம தானே ஒருத்தர் வராரு. அதனால அந்த ஒரு முயற்சிய வந்து அவரு எடுத்து வைக்கிற பாதை கரெக்ட்டா இருந்தா, நீயும் மேல வந்துரலாமே! அப்படிங்கிற அந்த ஒரு 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 நல்ல எண்ணம் தான். ஏன்னா நமக்கு இப்படி நடக்கல. நமக்கு ஃபாஸ்ட்டா ஒரு இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு டைம் இருக்குல்ல. இன்னைக்கு இந்த மீடியம் இருக்கு. அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் அந்த மீடியம் இல்ல. உங்களுக்கு இந்த மீடியம் இருக்கு. நீங்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களோட கனெக்ட் பண்ற வாய்ப்பு இருக்கும்போது, அது எல்லாரும் சரியா பயன்படுது. ஏன்னா இது எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம். சோசியல் மீடியா அப்படின்னு வரும்போது எத வேணா போட்டு செல் பண்ணலாம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எத இந்த விதைக்கிறியோ, அத நாளைக்கு நீ அறுவடை பண்ணியே ஆகணும். நீ எதெல்லாம் இன்னைக்கு வந்து சரின்னு நெனைச்ச ஒண்ண நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா, அந்த சொசைட்டி நாளைக்கு திரும்ப ஒண்ணு குடுக்கும் நமக்கு. அப்ப நம்ம என்ன குடுக்குறோமோ, அத தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம குடுக்காத எதையுமே எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம அன்னைக்கே சொல்லிட்டு போங்க. நீங்க "தன்வினை தன்னை சுடும்" ஒரு இடத்துல சொல்றது இருக்குல்ல. செய்யறத நல்லது செஞ்சுட்டு போங்க. சரியா செஞ்சுட்டு போவோம். அது இன்னொருத்தருக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். உங்கள நாளைக்கு ரோல் மாடலா எடுத்துக்கணும்ல. நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. அதுதான் நம்ம வந்து அந்த ஷோலயும் அவருக்கு சொன்னோம். அவரு நல்லா வரணும்னு தான் நான் சொல்றேன்.